மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. கார்கே, ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் இது தொடர்பாக திட்டமிட்டிருக்கின்றன. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசப்பட வேண்டிய முக்கிய விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, சில நாட்களுக்கு முன்பாக பிரதமர் அவைக்கு ஏன் வரவில்லை, அவர் ஏன் பதிலளிக்க பயப்படுகிறார் என்பதாக எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு அதற்கு ஓம் பிர்லா அளித்த பதில் சர்ச்சையாக இருந்தது. அது தொடர்பாக தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான முடிவா என்ன திட்டமிட்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள்? சபாநாயகர் ஓம் பிர்லா ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் கருதுகிறார்கள். ஆகவேதான் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர திட்டமிட்டுள்ளனர். சென்ற வாரம் முதலே மக்களவையிலே கடும் மோதல் நிலவுவது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ராகுல் காந்தி பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அவர் ஒரு நூலை குறிப்பிட்டு பேச விரும்பினார். ஆனால் சபாநாயகர் ஓம் பிர்லா அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அதே சமயத்திலே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிஷிகாந்த் துபே பல்வேறு நூல்களை மேற்கோள் காட்டி அவையிலே பேசினார். அதற்கு எப்படி அனுமதி அளிக்கப்பட்டது என்று பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் நீங்கள் சொன்னது போல பிரதமர் நரேந்திர மோடி மக்களவைக்கு வரவில்லை என சர்ச்சை எழுந்தபோது நான் தான் அவரை அவைக்கு வர வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். அவையிலே அசம்பாவிதம் நடந்திருக்க வாய்ப்பு இருந்தது. மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் இருக்கை அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் என்றும் சபாநாயகர் ஓம் பிர்லா பேசியிருந்தார். இது குறித்தெல்லாம் இன்று மல்லிகார்ஜுன் கர்கே தலைமையிலே நடந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆலோசனையிலே விவாதிக்கப்பட்டது. அதன் பிறகு இன்று மக்களவையிலே பேசுவதற்கு முயற்சி செய்யலாம் என எதிர்க்கட்சி தலைவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் இன்று உலக கோப்பை கிரிக்கெட்டில் வெற்றி பெற்ற 19 வயது உட்பட்டோருக்கான ஆண்கள் போட்டியிலே வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்தது மட்டுமே இன்று மக்களவையிலே நடந்தது. அதன் பிறகு இந்தியா அமெரிக்க ஒப்பந்தம் குறித்து பேச வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய போது சபாநாயகர் ஓம் பிர்லா அதற்கு அனுமதிக்கவில்லை. கேள்வி நேரம் நடக்கட்டும் என வலியுறுத்தினார். ஆகவே இன்று கிட்டத்தட்ட 6-7 நிமிடங்களிலே மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த ஒரு வாரங்களாகவே மக்களவை தொடர்ந்து முடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு மேல் வீணாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சபாநாயகர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார். ஆகவே அவர் மீது நம்பிக்கை இல்லை என எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடிவு செய்திருக்கிறார்கள். தீர்மானம் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்றாலும் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான செய்தியை இது உலகத்துக்கு வெளிச்சொல்லும் வகையிலே இருக்கும் என எதிர்க்கட்சி தலைவர்கள் கருதுகிறார்கள். தளபதி, விவரங்களுக்கு நன்றி கணபதி.